அதனால் உண்மையாகவே இதுக்கு மேலே ரொம்ப பிரச்சனை. ரொம்ப பெக்யூலியர் நம்பர்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்பர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு ரொம்ப. ஆனால் கஷ்டமே இல்லை. என் உள்ளத்தில் அதாவது பேனாவோடு அப்படி உட்காரும் போது டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். சில விஷயங்கள் தான் தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சுலபமாக ஆண்டவர் கொடுத்தார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், நன்றி. நல்லா யாராவது ஏவப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைக்காக உள்ளத்திலிருந்து ஏவப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி செய்திக்காக. மைக் இருந்தா மைக்கில் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இசப்பா இப்படி ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே ஊழியக்காரரை கொண்டு அப்பா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா 30 நாள் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இசப்பா நீர் என்ன பேச சித்தமுள்ளவராக இருக்கிறோ அந்த வார்த்தைகளே அப்பா எங்கள் ஊழியக்காரருடைய நாவிலே நீர் போட போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா ஒரு நல்ல ஒரு மன்னாவை எங்களுக்கு நீங்க பிட்டு கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உணர்வுள்ள வார்த்தைகளை, உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை, உடைக்கக்கூடிய வார்த்தைகளை அப்பா நீர் ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவரே இசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் பேச போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுல சபை ஆரம்பிக்கும் போது 3 அல்லேலூயா சொல்லி ஆரம்பிக்கணுமா? சபை முடிக்கும் பொழுது என்ன செய்யணுமா? 3 அல்லேலூயா சொல்லி முடிக்கணுமா? ரைட்டா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையா பாஸ்டர்? இல்லை, எப்பெல்லாம் சபை கூடுதோ ஒரு இடத்துல இருந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு 3 சத்தம் கேட்டா, இப்போ மைக் இருக்கு, அப்போ மைக் இல்லை, சவுண்ட் சிஸ்டம் இல்லை, அந்த அதிர்வு வந்து என்ன சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு அடையாளம். சேம் அதே போல முடிக்கும் போது நம்ம நாத்மாவே அதெல்லாம் சொல்லி முடிச்சிருவோம். அல்லேலூயா மறுபடியும் சொல்லும் போது சர்ச்சை என்ன பண்ணிடுச்சு? மேட்ரு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ கூட என்ன சொன்னாலும் கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 31:31 ரொம்ப ஒண்ணுக்கு என்ன ஒரு 31 கேட்கிறேன், நான் உனக்கு 2 தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை என்ன செய்ய கடவது? புகழ கடவது. இது பெண்களுக்கான செய்தி அல்ல பிரதர்ஸ், இது சபைக்கான செய்தி. யாருக்கான செய்தி? பைபிள் பிரகாரம் ஸ்திரீ என்று சொல்லப்பட்டால் அது சபையை குறிக்கும். ஸ்திரீ என்று சொன்னால் யாரு? வெளிப்படுத்தல வாசிச்சா அது யாரை குறிக்கும்? சபை. அப்ப ஸ்திரீ என்று சொல்லும்போது நாம் எல்லாருமே மனவாட்டி. சரியா? பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா அப்படியே பெண்களுக்குன்னு புத்தி சொல்லாம இது யாருக்கும் பொருந்தும்? சபையாருக்கே பொருந்தும். தெலுங்குல படிங்க. பாருங்க, 31ஆம் அதிகாரத்துல 31 வசனங்கள் ஒண்ணு. ஆனா அதுல 10 31 வரைக்கும் தான். எதுலதான்? 10ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 10ஆம் வசனத்தை படியுங்கள். குணவதியாயின பாரியானி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிற மனுஷன் யார்? அவள் விலை முத்துகளை பார்க்கலும். ஒரு நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு நல்ல மனைவி ஆண்டவருடைய பரிசு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியா இருக்கிறவர்களே, நீங்கள் உங்கள் கணவருக்கு பரிசாக இருங்கள். மனைவிகளாக ஆக போகிறவர்களே, நீங்கள் உங்கள் கணவர்களுக்கு யாராக இருங்கள்? பரிசாக இருங்கள், வெகுமதியாக இருங்கள். ஒரு அதாவது எதிர்பாராத விதமாக இதை பற்றி பேசுகிறோம். காலையில் அந்த செய்தியை தியானித்தேன். ஆனால் எங்கள் நண்பருடைய மனைவி, என் கூட படித்த ஒரு நண்பருடைய மனைவி நேற்று மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள ஃபஸ்ட் டைம், இதுதான் நான் இத்தனை வருஷத்தில் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் கூட படித்த என்னுடைய நண்பன், அவங்களுடைய மனைவி ரொம்ப குறைந்த வயதில் ஒரு பிரச்சனையினால மறைச்சிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது எல்லாருமே அழுதாங்க. டோட்டல் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அழுது. அப்போ நான் கேட்டேன், நான் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் கேட்குறேன், அப்போ அந்த தங்கச்சி அவ்வளோ நல்லா பழகுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது விஜயோ குமாரோ எல்லோரும் சொன்னாங்க, இல்லைடா ரொம்ப நல்ல ஹம்பிளாக பழகிறவர். அந்த தங்கச்சி பேர் கூட எனக்கு தெரியாது.
பேர் கூட தெரியாது. ஆனா உடனே சொந்த பந்தங்கள் எல்லாருமே, அதாவது அவங்க அந்த இந்து முறைப்படி அவங்க அடக்காரத்தனை அந்த பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பெண்கள், ஸ்திரீகள் குணசாலி என்று தமிழ்ல இருக்கு, தெலுங்குல குணவதி அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? நோபல். ரொம்ப அருமையான வார்த்தை. என்னங்க? நோபல் லேடி. ஒரு சரியான உங்களுக்கு புரியுற தமிழ்ல சொல்லணும்னா, நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு பெண்மணி, நல்ல ஒரு பலமுள்ள ஒரு பெண்மணி. அல்லேலூயா. யாரையோ பத்தி பேசுறார் பாஸ்டர், நமக்கு என்னன்னு இருக்கீங்களா? யாரையோ பேசுறேனா உங்களை பேசுறேனா? பிரதர்ஸ், பெண்மணின்றதை எடுத்துருங்க. யாக்கோபுக்கு என்ன சொல்லுது வசனம்? யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலி. அப்பனா அவர் பொண்ணா? குணசாலி என்ற வார்த்தை என்னது? திறமைசாலி, பலசாலி. ஆமென். அப்ப ஆண்களை எப்படி இருக்கணும்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் வீட்டை தன் கைகளை அடிக்கிறானா? அப்ப புருஷன் மட்டும் என்ன பண்றாரு? கையை கட்டிட்டு இருக்கிறாரா? இல்ல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மனைவியும் கட்டணும். யார் கட்டணும்? கணவரும் கட்டணும். 2 பேரும் சேர்ந்து கட்டினாதான் அதுக்கு பேரு குடும்பம். சரி, ஆனா வசனம் என்ன சொல்லுது? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன், சொல்லுங்க என்ன போது? அவள் விலை எப்படிப்பட்டதா இருக்குது? முத்துக்களை பார்க்கலாம். ஒருவேளை தம்பி முத்தை கண்டுபிடிச்சிட்டார் போல. ரைட். நீங்க ஒவ்வொருவரும், நான் சொல்றேன், சபையில் இருக்கிற சகோதரிமார்கள், உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் குணசாலிகளாக இருக்க வேண்டும், பலசாலிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். ஆமென். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் ஃபார், ஆமா, ஒரு விஷயத்துல ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கதை கந்தல். ரெண்டுமே டெம்பர் கேஸா இருந்தா கதை கந்தல். ரெண்டுமே மங்குனி மங்குராணின்ற மாதிரி இருந்தா இன்னும் கதை கந்தல். ரெண்டுமே செலவாளியா இருந்தா கந்தல். ஓகேங்களா? அதெல்லாம் கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு விஷயம் என்ன, இந்த ஸ்திரீ, அந்த பெண் யார் என்று சொன்னால், அவள் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 31 குணநலங்கள் அந்த பெண்ணு கிட்ட இருக்கு. பெண் சொல்ல வேணாம், எதுக்கு வச்சுப்போம். அப்புறம் அவங்க நம்மளுக்கு எல்லாம் நினைச்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சபையில் என்ன இருப்பார்? ஓகே பாஸ்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லப்பா, ஒவ்வொருத்தருக்கும் நமக்கும் எத்தனை குணங்கள் வேணும்? 31. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 22 வசனங்கள் வரும். எத்தனை வசனம் வரும் சொல்லுங்க நல்லா? 22 வசனங்கள். இது எபிரேய எழுத்துக்கள் 22. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? தெலுங்கு எழுத்துக்கள் எத்தனை? ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? நமக்கு தெரிஞ்சது ஆங்கிலம் தான். தப்புன்னு சொல்லுவேன். எத்தனை ஆங்கிலத்துல மொத்தம் சொல்லுங்க? இருங்க கேட்டு பக்கத்துல 26. நடுவில் ஏதாவது 1 2 கூட்டிட்டாங்களோ? தமிழ்ல 247. தெலுங்குல எப்பா 36? தெலுங்குல 56? அப்படியா? என்னப்பா இவ்வளவு கம்மியா இருக்கு? ஜாஸ்தியா? சரி, தெரியல. எபிரேய எழுத்துக்கள் 22. ஆலப் தொடங்கி டவ் அப்படின்னு முடியும். அல்பாவும் ஒமேகாவும் சொல்றது கிரேக்க எழுத்து. அது என்னது? ஆக்சுவலி அல்பா ஒமேகா கிடையாது. எபிராயத்தின்படி பார்த்தா ஒரு ஆலப்பும் டவ் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். 22 எழுத்துக்கள் வரும். இந்த 22 எழுத்துக்களுடைய முதல் எழுத்துல தான் இந்த 22 வார்த்தைகளும் வருமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவு அழகா நீங்க 119ஆம் சங்கீதத்தை படிச்சீங்கன்னா மொத்தம் 22 என்ன வரும்? படிங்க, சும்மா எடுத்து பாருங்களேன். 119ஆம் சங்கீதத்துல முதல்ல போட்டிருக்கோம் பாருங்க, ஹெட்லைன்ல 22 எழுத்து தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்த்து நீங்க உங்க நோட்ல எழுதிக்கோங்க. தெலுங்குல இருந்தாலும் இருக்கும், தமிழ்ல இருந்தாலும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருந்தாலும் இருக்கும். ஆமாமா, தமிழ்ல நான் சொல்றது ஆலப், இங்கிலீஷ்ல ஆலப் அப்படி வரும். இப்புன்றது தமிழ், இப்புன்றது இங்கிலீஷ். ஓகே, எனக்கு தமிழ், நான் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளவாக வராது, நுழையாது. இல்டாபாய் டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க எங்க ஸ்கூல்ல. இந்த முட்டிலேயோ போட்டு என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. இம்போசிஷன் அப்பதான் நாங்க எங்க ஸ்கூல்ல கேள்விப்பட்டது. என்னது? 5 தடவை எழுது. இப்ப படிங்க. அதுல முதல்ல எழுத்து என்ன போட்டிருக்க? 2வது என்ன போட்டிருக்க? பேத். 3வது கிமேல். அடுத்தது 4வது சும்மா கத்துக்கங்க. 4வது என்னதுங்க?
தாலேத், வெரி குட், சூப்பர். அடுத்து 5 நம்ம கே, சூப்பர், வெரி குட். நம்ம வாவ், சூப்பர், வெரி குட். மறந்துட்டேன் நம்ம சாயின், ஓகே, வெரி குட். நீங்க எனக்கு இல்ல, நான் படிச்சிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு, நீங்க சொல்ல சொல்ல சொல்லுவேன். அப்புறம் கேத், வெரி குட். தேத், டே, டே வரும் தமிழ்ல வந்து டே வரும். நீங்க இது எப்படி இங்கிலீஷ்ல என்ன இருக்குமோ டேத். அப்புறம் யோத், வெரி குட், சூப்பர். காஃப், வெரி குட், கரெக்ட். சொல்லுங்கம்மா. லாமேத், வெரி குட். லாமேத், வெரி குட். மேம், ஓகே, வெரி குட். நூன், வெரி குட், சூப்பர். நூன். சாமேத், வெரி குட், வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. நம்ம ஆயின், வெரி குட். பேத், சாடேத், வெரி குட், உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். அப்புறம் கோஃப், அப்புறம் ரேஷ், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஷின், ஷின், ஷின் வரும். கவுன்ற மாதிரி இருக்குது எனக்கு அங்க இருந்து. மேடம் நமக்கு சொல்லி கொடுக்கலடா மாஸ்டர். டவ், ஓகேவா? 22வது வார்த்தை என்னது? டவ். முடிஞ்சு போச்சு. நான் இன்னொரு நாளைக்கு அதை பத்தி எடுக்கலாம், விட்டுருவோம். இந்த 22 அவர்களுடைய எழுத்துல தான் இந்த 22 வசனங்களின் முதல் வார்த்தை தொடங்குமா? சரி, இப்போ இது இந்த 31ஆம் அதிகாரத்தின் 10லிருந்து 31 22 வசனங்களும் யூதர்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? என்ன கவனிங்க, யாருக்கு மனப்பாடமா தெரியும்? இங்க இருக்கிற யாருக்காவது இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அப்ப தெரியும், இப்ப தெரியுமா? உனக்கு இது பாரு, நீ படிச்ச ஸ்கூல்ல உனக்கு நான் அண்ணன், வெரி குட். நான் சொல்றது சரி, நல்ல ஒத்துக்கிறேன், உன்னை நான் ஒத்துக்கிறேன். 22 வார்த்தைகள் வசனங்களும் நீங்க நாம நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ன்றேன். புரியுதுங்களா? சும்மா இதன்படி ஒரு ஸ்திரீ 2 வார்த்தை சொல்றேன். வீட்டுக்குள்ள குடும்ப தலைவி, சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. வீட்டுக்குள்ள குடும்ப தலைவி, வெளியில குணசாலி. வீட்டுக்குள்ள குடும்ப தலைவி, வெளியில குணசாலி. சில பேரு வீட்டுக்குள்ள பயங்கரமான சூரப்புலியா இருப்பாங்க, ஆனா வெளி விஷயத்துல எலியா இருப்பாங்க. வீட்டார கவனிச்சுக்கிறதுல அப்பா அம்மாடியோ அருமையான திலகவதிகள், ஆனா வெளியில நயா பைசா 4 பேருக்கு சோறு பண்ண மாட்டாங்க. யாருக்கும் எங்களுக்கே இல்லைன்னு வீட்டுல அடுத்த வேலைக்கு சோறு இருந்தாலும் வெளில ஒரு பிச்சை. இதான் சொல்றது. சும்மா குணசாலினா புருஷன் மெச்சிட்டா, பிள்ளைகள் மெச்சிட்டா, மாமனார் மாமியார் மெச்சு, என் மருமக சூப்பர்பா, எனக்கு காபி போட்டு கொடுக்கும், டீ போட்டு கொடுக்கும், எனக்கு வேலைக்கு சோறு கொடுப்பான். ஆனா அதே வேலையில எவனோ ஒருத்த பசி. ஆனா நீங்க படிச்சு பாருங்க, 31 கேரக்டருக்கும் சொல்றதுக்கு எனக்கு டைம் பத்தாது. இதே 40 நாள் ஜெபத்துல இந்த 31 வசனங்களையும் 31 நாள் தியானிச்சோம். ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க நோட்ஸை போய் பாருங்க, இருக்கா இல்லையா? எப்போ ஆமால அப்படின்னு இருக்குது. ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரானே. குணசாலியான ஸ்திரீன்ற தலைப்புல இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப நேரம் இல்ல ஒவ்வொரு அந்த அம்மாவுடைய கேரக்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதுக்கு. அவளுடைய உழைப்பு, அவளுடைய ஞானம், அவள் செலவு பண்ற விதம், சாப்பாடு கொடுக்கிற விதம், வாங்குற விதம், கொடுக்கிற விதம், வேலைக்காரங்களை பார்த்துக்கிற விதம், வீட்டாரை பார்த்துக்கிற விதம், புருஷரை கவனிச்சுக்கிற விதம், பிள்ளைகளை கவனிச்சுக்கிற விதம். ஒரு கை ஒரு வேலை செய்யுமா, இன்னொரு கை இன்னொரு வேலை செய்யுமா. நம்ம ஒரு கை வேலை செய்யறதுக்கே சோம்பாள் போமா. ஆனா அந்த பொண்ணு 2 கையில வேலை செய்யுமா. நீ ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா வேலை செய்வியா? அரு நான் உன்னதான் கேட்கறேன். இப்போதான் ஆபீஸ்ல ஒன்றும் அதுவும் நீ நோண்டுறதே கம்ப்யூட்டர் தான், ஆனா வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவேன். சும்மா அந்த பொண்ணு போச்சுக்காத, நல்லா சொல்றேன். ஆமாயா சொல்லுங்க, நல்லா எடுத்து கொடுக்குறான்டா அவன் எனக்கு. ஆனா அவள் கை என்ன சுறுசுறுப்பா இருக்குமா? சோமலின் அப்பத்தை அவள் என்ன செய்ய மாட்டாளா? சாப்பிடுறதுக்கே நோவம் சில பேருக்கு. பார்த்து அந்த தோசைக்கு வலிக்க போகுது, மெல்லமா பார்த்து தடவுடா, சவுத்துக்கு வலிக்க போகுது. ஒரு இட்லியை சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிடுங்க?
நான் பாட்டு பாடுவேன், சோகையா சோகையா, அப்படியே இப்போ யோசிக்கும். அப்படியே இங்க இருந்து கையில போறதுக்கே என்ன செய்யும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே முடிஞ்சிடும் இல்ல. இங்க இருந்து இப்படி போறதுக்கே என்ன ஆகும், ஒரே சோம்பலி நப்பமா இருக்கும். தூக்கமா வரும். என்ன வரும்? இதுல அப்புறம் அந்த 31 விஷயத்த நம்மளுக்கு இப்ப நான் திரும்ப சொல்றேன், பாக்குறதுக்கு நேரம் இல்லை. ஆனா விஷயம் என்ன, நான் உங்களுக்கு சுருக்கமா சிறப்பா சொல்றது 29 படிங்க. வெரி குட், சூப்பர், தேங்க்யூ தம்பி. அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். உங்களை பார்த்து தெலுங்குல ஏமம்மா చాలా మంది కుమారులు వారందరినీ அப்படி మీరు ఉన్నారా, మేము ఉన్నాமா? சொல்லுங்க ப்ளீஸ், உங்களை தான் கேட்கிறேன். நிறைய குணசாலிகள் இருக்கிறாங்களாம். ஆனா அந்த குணசாலியில இவ யாரா? தமிழ்ல போட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? எக்ஸலண்டா. அநேகமுக்கு என்ன போட்டிருக்குது? மெனி மெனி. நான் சொல்றேன், நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, நிறைய பாய்ஸ் இருப்பாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கு. நான் சொல்றேன், நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுப்பீங்க, நான் ரொம்ப பரவாயில்ல. நிறைய பேர் கெட்டு போறதுக்கான தலைவலியை என்ன சொல்லுங்களேன், நான் ரொம்ப மோசம் இல்ல, அவங்கள விட நான் மோசம் இல்ல, இவங்கள விட மோசம் இல்ல, இவளை விட மோசம் இல்ல, இவனை விட மோசம் இல்லைன்னு நாம மோசமா போயிடுவோம். வசனம் அப்படி சொல்லி தரல. எப்படி சொல்லுது சொல்லுங்க? அநேக ஸ்திரீகள், எத்தனை நோபல் கேர்ள்ஸ் உமன்ஸ் இருந்தாலும் அதுல நீங்க பெஸ்டா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர், இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்லுங்கன்னா, யார சொல்லுவேன்? ஐயோ, இதுகிட்ட இருக்கிற குணங்கள் இந்த பிள்ளை கிட்ட இருக்கிற, யார நான் சொல்லுவேன்னு சொல்லணும். அதாவது சொல்லுவாங்க தமிழ்ல, தேடி எடுத்தாலும் எப்பா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதரா அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். எவ்வா அந்த ஊர்ல எங்க தேடி எடுத்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதரா. உங்களை என்ன சொல்லணும் தெரியுமா, நானும் பார்த்திருக்கிறேன்பா எவ்வளோ பெண்களை. இந்த அம்மா எல்லாரும் விட ரொம்ப பெஸ்ட். அல்லேலூயா. கிண்டல் பண்ணாதீங்க பாஸ்டர். எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை, அநேக ஸ்திரீகள் நாம எல்லாரும் விட அழகா இருக்க நினைப்போம். லிசன், எல்லாரும் விட அட்ராக்டிவா இருக்க நினைப்போம். எல்லாரும் விட நம்முடைய ட்ரெஸ்ஸிங் ஒரு ஒரு விசேஷமா இருக்கும்னு நினைப்போம். ஆனா கேரக்டர் வைஸா கோட்டை விட்டுருவோம். யாருக்குமே இல்லாத குணம் யாருக்கு இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? எனக்கு இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. யார்கிட்டயுமே இல்லாத குணம் யார்கிட்ட இருக்கணும்? என்கிட்ட இருக்கணும். யார்கிட்டயுமே இல்லாத ஒரு பொருள் என்கிட்ட நான் வச்சிருக்கிற மாதிரி யாருமே வச்சிருக்க, அப்படி ஒரு ஒரு விசேஷத்தை பார்ப்போமே தவிர, சில பேருக்கு அப்படி இருக்கும்ல ட்ரெஸ்ஸிங்ல, அவங்க வச்சிருக்கிற மாதிரி இன்னொருத்தர் வச்சிருந்தா போடக்கூட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி புடவை அங்க இருக்குதான், அதனால நான் இந்த புடவை என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே என்ன செய்யறாங்க, சர்ச்சில் போட்ட ட்ரெஸ்ஸையே போட மாட்டேன்னு சொல்ற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு இதான் வேலை, போட்ட பூச்சி வச்சு, இந்த அம்மா இதே புடவையை திரும்ப ஒரு வீட்டுல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இது ஏற்கனவே நான் போட்டுட்டேன், எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு துணியை போய் என்ன பண்ணிட்டு வரணும். வந்தியா உக்காந்தியா எழுந்தியா போனியான்னு இல்லாம, இது நான் எப்போ போட்டேன். இல்ல, ஒரு வீட்டுல கம்ப்ளைண்ட் வந்தது, அதுக்காக சொல்லுவேன். ட்ரெஸ் இல்லைன்னே ஒரு 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 வாலிப பையன் சபைக்கு வரல. என்னடா கேட்டா, என்ன இல்ல, ட்ரெஸ் இல்லைன்னு இல்ல, போட்ட துணியவே என்ன செய்யறேன், புதுசா போட என்கிட்ட. நான் ஆசைப்படுறேன் அந்த பையனுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சபைக்கு கூப்பிடலான்னு. புரியுதுங்களா? எல்லாருடைய கேரக்டரை விட என் கேரக்டர் எப்படி இருக்கணும், நம்மளை பார்த்து சொல்லணும். நானும் பார்த்திருக்கேங்க, உங்களை போல ஒரு விசுவாசியை பார்த்தது இல்லைங்க. இவர் பெஸ்ட்டுங்க. அல்லேலூயா. யார பாஸ்டர் சொல்லுவீங்க? யார சொல்றதுன்னு தெரியக்கூடாது. இவங்க எல்லாம் தேடி எடுத்து பொறுக்கி எடுத்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இதை யோசிக்கிறேன். அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் நிறைய பேர் நோபல் கேர்ள்ஸ் உண்டுங்க, நோபல் கேரக்டர்ஸ் உண்டு. ஆனா அதுல நீங்க யாரா இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுவோம். எப்பவுமே மற்றவங்க தவறுகளுக்கு நீங்க நம்ம சப்பக்கட்டு பண்ணிக்காதீங்க. அவங்க தூங்குறாங்க, நானும் தூங்கிட்டேன். அவங்களும் ஜெபிக்கல, நானும் ஜெபிக்கல. இவங்க கொடுக்கல, நானும் அப்படி இருக்க கூடாது. நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மாஸ்டர் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, நல்ல விஷயத்துக்கு போட்டி போடுங்க, கெட்ட விஷயத்துக்கு தயவு செய்து
நான் மட்டுமா கழுவுல, எதிர்த்த வீட்டுல கூட தான் கழுவுல, அவங்க கூட நைட்ல தான் கழுவுறாங்க, நானும் எப்ப கழுவுறேன்? நல்ல போட்டிமா அவனுக்கு. அவங்க கூட 2 வாரம் துணியை ஒண்ணா வச்சு ஊற வச்சு துவைக்கிறாங்க. ரைட்டா நான் சொல்றது? எதுக்கு போட்டி? என்ன பாரு, எதிர் வீட்டுல பாரு 3 நாள் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க, நானும் அப்படியா 2 நாள் தானே வைக்கிறேன். எங்க வீட்டுல இல்லம்மா, நான் உங்களை சொல்றேன். நல்ல விஷயத்துக்கு என்ன செய்யுங்க, வசனம் சொல்லுது. இந்த ஸ்திரீ நீதிமொழிகள் அவளை குறிச்சு சொல்லும் பொழுது அநேக பெண்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் இவளை போல மேற்பட்டவள் இல்லை. ஆமென். நாம கூட தம்பி நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, நான் அவனை போல இல்ல இவனை போல இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்து பாஸ், நான் அவளை போல இல்ல. நீங்க சொல்லிக்கணும், நாம அவளை இவள் சொல்லக்கூடாது. நான் அவனை போல இல்ல, என்ன போல எவனும் இல்ல. உங்களால அப்படி சொல்ல முடியுமா? என்ன போல இப்ப பண்ணீங்களே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஐயா பண்ணீங்களே, ஆண்டவர் சொல்லணும் உன்னை போல யாருமே இல்ல, நீ விசேஷமானவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க நீங்கள் விசேஷமானவர்கள். எவ்வளவு விசுவாசி இருக்கிறாங்கப்பா, ஆனா இந்த விசுவாசி போல, இந்த பிரதரை போல, அதுதான் சொன்ன அந்த யூனிக் கேரக்டர். நேத்து தியானிச்சதை சொல்றேன். ஆதாமுக்கு தேவன் தேவ சாயல கொடுத்தா, அவருக்கு பிறந்த புள்ள மனுஷ சாயல பிறந்துடுச்சு. தனியா ஒரு நாள் காலையில பேசுவோம், அதை சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. எது 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 சாயல்ல? ஆதாம். தேவ சாயல்ல ஆதாம படைச்சா, ஆதாமுக்கு பிறந்த புள்ள எப்படி பிறந்துட்டான்? அப்போ தேவ சாயல் என்ன பண்ணிடுச்சு? கட் ஆயிடுச்சு. அப்புறம் வர்றேன், அதுக்கு வரேன். இப்ப இங்க வருவோம். 30 படிங்க. சௌந்தரியமோ வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான். திரும்பவும் சொல்றேன், ஸ்திரீ என்ற வார்த்தை எடுத்துட வேண்டாம் தம்பி, அது முக்கியம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனே புகழப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் புகழப்படுவார்கள். தெலுங்குல கர்த்தரிடத்தில் நீ, நான் சொல்ற திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 31 வாசித்தீங்க தெரியுமா? அதனுடைய ஹைலைட் என்ன தெரியுமா? அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்கள்? கொடுங்கள். இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவளுக்கு என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அவளை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள். இப்ப என்னதுக்குன்னா, அழகு சௌந்தரியம் இன்னைக்கு திரும்ப 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 இம்பார்ட்டன்ஸ் எதுக்குதான்? முக்கியத்துவமே எதுக்குதான்? சொல்லுங்கம்மா, எதுக்குதான் முக்கியத்துவமே? தெலுங்குல படிமா. அந்தமும் மோசமா அவ்வளவு என்ன ராவா எழுதிக்கிறாருமா வில்லியம் கேரி. தமிழ்ல வந்து இருமா, அழகு வஞ்சனை வீண் மனுஷன் கட்டளைட்டா எழுதிக்கிறாரு. மோசகரமானது. அழகு என்னது? மோசமானது. அடுத்தது வீணா போறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ உலக அழகிகள் எல்லாம் இன்றைக்கு உள்ளூர் கிழவிகளாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் உலக அழகிகளாக இருந்தவர்கள், என்ன விலை அழகே அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாம் என்ன கிழவின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா குணம் இருக்கு தெரியுமா? அதுதான் இப்ப கீழே படிச்சோம், 31 படிச்சோம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்கள். அதாவது அவளுடைய ஒர்க், அவளுடைய ஹேண்ட், அவளுடைய கைகளின் வேலைக்கு. எதுங்க? கைகளின் வேலைக்கு. ஸ்திரீகள், பிரதர்ஸ், யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய கைகள், உங்களுடைய கைகள், இங்கிலீஷ் ஹேண்ட் தான் போட்டு ஹேண்ட், புரியுதுங்களா? அதுக்கு என்ன செய்யணுமா? ஃப்ரூட், அதற்குரிய பலன், அதற்குரிய வாழ்த்துக்களை அவளுக்கு கொடுங்கள். அடுத்தது என்ன சொன்னார் தெரியுங்களா? அவள் செய்கைகளுடைய பலன் அவளை என்ன செய்யணுமா? புகழ வேண்டுமா? கைகளை தட்டி சந்தோஷமா. ரோமர் 2:29 படிங்க சீக்கிரம், 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். உள்ளத்துல யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி விருத்த சேதனம். அடுத்தது புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. எத்தனை பேர் தேவனால் புகழப்படணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தரால் புகழப்படுகிற, சொல்லுங்க, புகழ்ச்சியே மேலானது. பாஸ்டர், எப்படி பாஸ்டர் கர்த்தர் நம்மளை புகழ்வாரு? கர்த்தர் நம்மளை புகழ்வது எப்படி?
ஆண்டவருடைய புகழ்ச்சியை நாம பெற்றுக்கொள்வது எப்படி? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக எடுத்து வாசியுங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும் செய்து வருகிறதையும் தம்முடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உடையவர். டிஸ்பிளே இல்லைங்களா, மனப்பாடமா சொல்றேன். யோசிக்கிறான் என்னடா எங்கடா படிக்கிறாரு பார்த்து. தம்முடைய நாமத்து நிமித்தமாய் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல. நான் சொல்றேன், உங்கள் பிரயாசத்தை உங்கள் குடும்பமே மறக்கலாம், அல்லது உங்கள் பிரயாசத்தை சாப்பிட்டவர்கள் மறக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு பாராட்டே இல்ல பாஸ்டர், எவ்வளவு செஞ்சாலும் என்னை யாருமே பாராட்டும் நம்ம మెచ్చుకురా కరెక్టా? ఎవరు నన్ను మెచ్చుకోలేదు, யாருமே என்ன பாராட்டல பாஸ்டர், அல்லது எங்க வீட்டுக்காரர் கூட என்ன பாராட்டல, எங்க மாமனார் மாமியார் கூட பாராட்டல, அல்லது எங்க கம்பெனில எங்க ஓனர் அல்லது எனிவன் மேனேஜ் யாருமே பாராட்டல. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை பாராட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்குன்னா, அவளுக்கு பொருத்தமான பரிசை கொடுங்களாம். என்ன செய்யுங்க, எனக்கு என்ன கொடுங்க, அவளுக்கு பொருத்தம் இல்ல. இப்ப அந்த 31க்கு சொல்றேன், 31 தான் இப்ப நம்ம ஹைலைட் இல்லையா. 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றால் அவளுடைய செய்கை அவளுடைய வேலைக்கு தகுந்த பொருத்தமான பரிசை கொடு. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, எல்லோரும் அறியும் வகையில அவளுடைய உழைப்பை பாராட்டு. கைத்தட்டி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சொல்லுங்கம்மா. ஒரு சில ஆபீஸ்ல எல்லாம் இருக்குங்க, அந்த ஒர்க்கர்லயே ரொம்ப பெஸ்ட் ஒர்க்கரை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, ஒர்க்கர் பெஸ்ட் ஒர்க்கர் அவார்டு கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ்ல இருக்கு. என்னப்பா தம்பி, என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப்லயே இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாஃப்லயே என்ன செய்வாங்க, இவர் ரொம்ப பெஸ்ட், அவங்களுக்கு அவார்டு கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து. நம்ம சபையில அனிதா வாங்கியிருக்கு, நம்ம சபையில பஞ்சமாஸ் வாங்கியிருக்காங்க. வேற யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க உங்க ஆபீஸ்ல? ஓகே, உங்க அப்பா வாங்கியிருக்கிறாரா, சின்னையா வாங்கியிருக்கிறாரு. ஓகே, நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் மற்றவர்கள் நான் திரும்ப கர்த்தர் பார்க்கிறாருன்னு வேலை செய்யுங்க. சொல்லுங்கம்மா, எப்படி எப்படி சொல்லுங்கம்மா, அப்படி சொல்லுங்கம்மா. ஆண்டவர் பார்க்கிறாருங்க. என்ன, அந்த மேனேஜர் பாக்குறாரா, சூப்பர்வைசர் பாக்குறாரா, ஓனர் பாக்குறாரா, அதுதான் சொன்ன. பார்வைக்கு வேலை செய்யாம, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்வைக்கு வேலை செய்யாம எப்படி ஊழியம் செய்யணுமா, கர்த்தருக்கு மனப்பூர்வமா ஊழியம் செய்யணும். அதாவது மனப்பூர்வமா வேலை செய்யும். அல்லேலூயா. ஒருத்தர் பார்க்கும்போது பாவலா பண்ணி பயங்கரமா வலிக்கிறாரா, பார்க்காத போதும் அல்லேலூயா, யார் பார்த்தா எனக்கு என்ன. ஆனா சில பேர் வந்து மற்றவங்க பார்வையில பண்ற ஆக்ஷனுக்கும் யாருமே கவனிக்கலன்னா அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அட்டென்ஷன்ல எங்க இருக்கணும் சொல்லுங்க, அவங்க மேல இருந்த என்ன செய்வாங்க, அப்பதான் வலிப்பாங்க, அப்பதான். ஏன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, நான் சொல்றேன், ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்லாத எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, ரைட்டா. ஆனா ஒரு விஷயம் தான், கர்த்தர் பார்க்கிறாருன்னு அந்த வேலையை உண்மையா செய்யுங்க. அந்த வேலையை எப்படி செய்யுங்க, எனிவன் எது ஒரு வேலையா இருக்கட்டுமே, அந்த வேலையில இது என்னுடைய வேலை, இது என்னுடைய ஜாப், அதை நான் என்ன செய்யறேன், எஃபெக்டிவா செய்யுங்க. இப்ப இந்த அம்மாவை ஊழிய செஞ்சேன்னா பாராட்டிட்டு இருக்கு. இந்த அம்மா செய்யறது முழுசா என்னது, வீட்டு வேலை, குடும்ப வேலை, வியாபாரம், தொழில், அதையே கர்த்தர் பாராட்டுறாருன்னா கர்த்தருக்காக பிரயாசப்பட்டா எவ்வளவு பாராட்டுவாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு விட நான் ஈவினிங் உட்காந்து கை காட்டி, ஆண்டவரே எனக்கு கோடிகளை தாங்கப்பா அப்படின்னு நிஜமா கேட்டேன். அல்லேலூயா. நீங்க தர மாட்டீங்க, ஓகே. ஆனா எனக்கு யார் தான் தரணும், படி அளக்கிற புண்ணியவன் அவரை கையை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்க. ஏன்னு சொன்னா, நம் பிரயாசத்திற்கு சரியா படி அளக்கிறவர் கர்த்தர். ஒரு வசனத்தை படிங்க, ரோமர் 16:12. சீக்கிரம், நேரம் இல்லை. 16ஆம் அதிகாரம் 12. இன்னும் 5 minutes more.
அடுத்தது இன்னொரு அம்மா வரும். கலையோட பொண்ணு இருக்கிற 2வது பொண்ணு பெருசி, அதுதான் இந்த அம்மா. திரிபோசாலாம் வைக்கணும். யாருக்கா நாப்பாஸ்டர் போய் சாபு திரி மாதிரி திரிபோ அப்படிலாம் வச்சிருக்கிறீங்களேன்னு நீங்க பேர்லயே ஸ்டைலா கேட்பீங்க. நீங்க பேர்ல எப்படி கேட்பாங்க நம்ம ஆளுங்களா? எனக்கு கொஞ்சம் வேற பேர் எதுக்கு ஸ்டைலா இல்ல, வாயில நுழையில வாழைப்பழம் பஜ்ஜி போண்டான் தான் வைக்கணும். கவனிங்க, பிரயாசப்பட்டவர்களை வசனம் என்ன சொல்லுது படிங்க. அவர்களை என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? வாழ்த்த வேண்டுமா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாரெல்லாம் உண்மையுமா உத்தமமா பிரயாசப்படுவீர்களோ உங்களை நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், அதாவது ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல சொல்றது உண்டு, என் ஜனங்களுக்கு நான் ஒண்ணுமே செய்யறது இல்ல, ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல. இன்னைக்கும் ஜெபிச்சேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய ஆயிரங்களா கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. இது வரைக்கும் அப்படி உழைச்சி ஸ்தோத்திரமா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். முடிஞ்சா உழைச்சிக்கிட்டு எனக்கு டீயும் வாங்கி கொடுப்பாங்க. இங்கேயும் நில்லுங்க பாஸ்டர், டீ குடிக்கலான்னு அப்படியும் வாங்கி கொடுத்து வேலையும் செஞ்சு எனக்கு டீயும் வாங்கி கொடுக்குற ஆளுங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன கிடைக்கும், சர்ச்சில் போய் உழைக்கிறிய ஏது கிடைக்கும் அப்படிங்கிற ஆள் இல்ல. கர்த்தருக்கு பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் வாழ்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். சில வசனங்கள், ஒரு சில வசனங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 - 6 வரையும் வேகமா வாசித்து நாம முடிக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2, 9, 10. ஸ்திரீகளும் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏமா சர்ச்சுக்கு லேட்டு, தலை வர லேட்டு, தலை காய லேட்டு, இயேசுவின் நாமத்தில் முடி கொட்டுவதாக. எதுக்குலாம் லேட்டு? இந்த பின்னல் வந்து இப்படி போட்டு இப்படி பின்னு, அப்படி போட்டு அப்படி பின்னுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, உட்காந்துக்கிட்டு நேரத்தை அதிகமா. இது வந்து அந்த நாட்கள்ல இருந்த சபையில பெரிய தலைவலியா இருந்துச்சாம். சொன்னா சாக்காயிடுவீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவ. பார்த்து சொல்றாரு, ஏன்னு கேளுங்களேன். 3 மணி நேரம் எடுத்துக்கோங்களா இந்த புண்ணியவதிங்களா? எவ்வளவு நேரம்? எதுக்கு? நம்ம ஆளுங்களை அப்படிதான் கொஞ்சம் விட்டா என்ன பண்ணுவாங்க, மணி எல்லாம் சொருவி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி செய்யறதுக்கு நம்மளும் ரெடி தான். படிங்க, என்ன போட்டு படிச்சீங்க? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போங்கம்மா, சர்ச்சுக்கு அப்படி வராதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்னது ஃபங்க்ஷனுக்கு போங்க, எங்க வராதீங்க. படிங்க, அதுல போட்டுருங்க, படிங்க. என்ன பண்ணக்கூடாதா? பொன்னினாலாவது ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் தங்களை, நான் சொல்றேன் அழகான வார்த்தை கீழே இருக்குது, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் கைத்தொட்டி உற்சாகமா. நான் சொல்றேன், யாருமே நான் ரொம்ப டெக்கரேட் பண்ணல, இன்னைக்கு நான் ரொம்ப மேக்கப் பண்ணலன்னு வருத்தவே படாதீங்க. பைபிள் பிரகாரம் நீங்க தான் சரி. அல்லேலூயா. ஜஸ்ட் கிரீம் லைட்டா டச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேஸ், நம்ம சொல்றாங்களே பேஸ், ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன். நான் சொல்றேன், பைபிள் பிரகாரம் இதெல்லாம் பண்ணாம வரவங்க தான் சரி, அப்படிதான் போட்டிருக்கு பைபிள். அல்லேலூயா. பவுடர் கூட பூசாம வரவர்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் எல்லாம் என் இனம். அல்லேலூயா. அதெல்லாம் பூசக்கூடாது பாஸ்டர், நோங்க பாஸ்டர், அப்படிலாம் கேட்காதீங்க. பைபிள்ல போட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முக்கியமான விஷயம் நான் நேரத்தோட போகணும், முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு நான் துதிக்கணும், முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசணும். அதர்வைஸ் நீங்க என்ன செய்யாதீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். இப்ப படிச்ச இந்த எந்த லிஸ்ட்டுக்கும் கம்புலே இல்ல, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. பாக்குறவங்க என் காதை பார்ப்பாங்க, எனக்கு எப்படி இருக்கும்? செயினே இல்ல, அதனால நான் எங்க வரமாட்டேன். ஐயோ, எனக்கு ஒரே அவமானமா இருக்கும். விசுவாசிகளுக்கு சொல்லுங்கம்மா, நான் செயின் போட்டேன், நான் 2 மோதிரம் போட்டேன்னா யாராவது நம்புவீங்களா? ஒரு போட்டோ இருக்கு, அது என்னைக்காவது டிஸ்பிளேல காட்டுறேன். என் கலருக்கு அதுக்கும் தங்கம் எப்படி சேட்டத்துல இருக்குவா வச்சிருவோம் 100 கணக்கு.
நானும் ரகுவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இருப்போம். அதுல என்ன செய்யும், அந்த செயின் இருக்கும். எதுக்கு சொல்ல, அது இல்ல விஷயம். அது எப்பவுமே வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது, தகுதியான வஸ்திரத்தினாலும் நற்கிரியையினாலும் தன்னை என்ன செய்வாளாம். நான் சொல்றேன், சொல்ல வந்தல, என்கிட்ட ரெட்டப்பட்ட செயின் இல்ல, என்கிட்ட நெக்லஸ் இல்ல, ஆரம் இல்ல. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாது சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குதா, அதாங்க உங்களுக்கு நெக்லஸ். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அட போங்க, அதாங்க உங்களுக்கு வைர மோதிரமே. அல்லேலூயா. அதுதாங்க உங்களுக்கு வந்து வைரத்தோட அட்டிகையே. அதுதான் வசனத்தின்படி. இப்ப படிச்சு சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முடிக்கலாம். அதை டைம் ஆயிடுச்சு. மனைவிகளே, அத பர்றா, வேற இன்னொரு புருஷனுக்கா கீழ்ப்படிவாங்க, சொந்த புருஷனுக்கு தான் கீழ். ஓ, குறும்புக்காரரா இருக்காருப்பா, படிங்கம்மா. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவளா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை. ஒரு நிமிஷமா. இன்னைக்கு அப்படி ஒரு வீட்டுக்கு போனேன் காலையில, ரைட். ஒரு 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 குடும்ப ஒரு மனைவி ஒரு மகளுக்கு ஆலோசனை சொல்லி ரொம்ப வெளிப்படையா பேசி, ரைட், ரொம்ப வெளிப்படையா பேசி, இந்த வசனம் இப்படி செய்தி எடுப்பணும் அப்படின்னு யோசிக்கல. ஸ்தோத்திரம், ரைட். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை வாசித்தபடி ஒரு குடிக்கார கணவனை 2 நாள்ல அந்த தம்பி 18 பாட்டில் குடிச்சிருக்காரு. எத்தனை நாள்ல? அவார்டு கொடுக்கலாம் பொழுது அந்த பையனுக்கு. 2 நாள்ல எத்தனை பாட்டில்? 18 பாட்டில் குடிச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கணவனை உன் நடக்கையால நீ என்ன செய்யணும், மாத்தணும், திருத்தணும்னு காலையில புத்தி சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். இங்க என்ன போட்டிருக்கு வசனம், படிங்க. பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். கைத்தட்டி. இல்ல இல்ல, வேஸ்ட். உங்க நடக்கைய பார்த்து போதை டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, அவர்களே என்ன செஞ்சிருவாங்களாம். நம்முடைய சபையில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு கணவன்மார்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. அவனை கொல்லும் ஆண்டவரே, அவனை அழித்து போடு, எங்கள் விசுவாசிக்கு இடையூறாக. அப்படி இல்ல, சாவடிக்கிறதுக்குன்னே நிறைய ஜெபம் இருக்கும். அவர்களை கர்த்தர் சந்திப்பாராக. அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. 3 படிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து. சரி, 1 தீமோத்தேயு யார் எழுதுனா? வெரி குட், சூப்பர், கை தட்டுங்கம்மா. அம்மாவும் பொண்ணு பவுல் பவுல் அப்படின்னாங்க. வெரி குட், கரெக்டே. 1 பேதுரு யார் எழுதுனா? இது என்னப்பா பேதுரு, தெலுங்குல என்ன பண்ணுவீங்க? பேதுரு. தமிழ்ல பேதுரு, தெலுங்குல பேதுரு, இங்கிலீஷ்ல பீட்டர். 2 பேர் வேற ஆளு. இவர் இயேசு கூட பேதுரு வளர்ந்தாரு, பவுல் தனியா வளர்ந்தார். ஆனா 2 பேரும் ஒரு விஷயத்தை ஒன்னா சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. என்ன நல்லா கேளுங்க, இப்படி கேளுங்க, ஏன் பாஸ்டர்னு கேளுங்க. ஏன்னா 2 பேருக்கும் நீதிமொழிகள் 31 அதிகாரம் நல்லா தெரியும். கை தட்டுங்க இப்போ. அல்லேலூயா. அதனாலதான் அதை கோட் பண்றாங்க. அம்மா, தங்கச்சி, அத்தா, மகராசி, புண்ணியவதி, தங்கம், என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காத, என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காத. இப்ப படிங்கம்மா. என்னது? மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புலம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு. அல்லேலூயா. சரணியா யோசிக்கிறா, எங்க பிசினஸுக்கே நீ உல வைக்கிற மாமா. மாமா, நீ உனக்கு மேரேஜ் ஆர்டரா கிடைப்பதாக. ஓகே. ஆனா நான் இது ரெகுலரா சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தப்ப, சின்ன வயசு ரட்சிக்கப்படாதப்ப எங்க தெருவுல பார்த்ததை சொல்றேன். வெள்ளிக்கிழமையானா எங்க தெருவுல எல்லா பெண்களும் மஞ்சள் பூசி, எங்க அம்மா முதற்கொண்டு, பிகேஜ்ல அப்படி பார்த்ததுல. என்னப்பா மகேஷ், ஞாபகம் இருக்கா? அப்படியே எங்க தெருவை எப்படி இருக்கும், எல்லாம் எங்க அம்மால இருந்து எல்லாம் மஞ்சள் பூசிக்கிட்டு எல்லாம் ரெடி ஆயின்னு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, என்னவா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? நான் சொல்றேன், இந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, மஞ்சள் பூசாதீங்க. சொல்லிட்டீங்களே, பசுப்பு எத்தியுமே பசுப்புமே பசுப்பு. சொல்லுங்க. அவர் சொல்றாரு, 2 பேரும் ஒன்னா கோட் பண்றாங்க. இதுல என்ன பண்ணிக்காதீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது இப்ப சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம்,
அமைதல் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஓ, எவ்வளவு காஸ்ட்லி மேக்கப்பும் என்ன ஆயிடும்? அதான் வசனம். படிக்க படிக்க அழியாத எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு மேக்கப்? ரொம்ப காஸ்ட்லி மேக்கப், டப்பு ₹1,00,000 மேக்கப் எத்தனை மணி நேரம் இருக்கும்? உன்னதான் கேட்கிறேன் சார், எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்ப கேள்விப்பட்டப்பா, ₹1,00,000 மேக்கப் இருக்காமா இப்போ? இல்லம்மா, இந்த செலிபிரிட்டிஸ் வீணா போனதெல்லாம் சுத்துதுங்களே, பேய் மூஞ்சிங்க அதுங்க. என்னம்மா தம்பி, ஜெஸ்ஸி கடைக்காரர் சொல்லுமா? இல்ல கேக்குறல அம்மாடி 24 ஹவர்ஸா? ஏன் ஜெஸ்ஸிக்கு தெரியுதுன்னா அவங்க அம்மாக்கு தெரியுது. ஜெஸ்ஸி சரி, அவதான் சொன்னால வரைக்கும் 24 மணி நேரம் எவ்வளவு பண்ணாலும் அடுத்த நாளுக்கு அந்த பேய் மூஞ்சி தான் தெரியும். சமீபத்துல ஒரு மாப்பிள்ளை விஷயம் கேள்விப்பட்டேன். இப்பதான் மாப்பிள்ளை போட்டோ அனுப்புங்கடானா, மாப்பிள்ளை போட்டோ சைடு பேச அமைச்சிருக்கிறானுங்க. பொண்ணு வீட்டுல டவுட் பட்டு, யோ என்ன சைடா அனுப்புற, பையனை நேரம் அனுப்புனா பையன் கண்ணு கோடி. எவ்வளவு உஷாரா இருக்கிறானுங்க பாரு. அந்த டேமேஜ் மூஞ்ச மறைக்கிறது. பொண்ணு பாக்குறதுக்கு போட்டா கேட்டா எப்படி கொடுக்குறாங்க? அம்மா தம்பி இல்லம்மா, ஐயோ வேற ஒரு இடத்துல அது நேரு பேசு. எவ்வளவுதான் மேக்கப் உங்களுக்கு தெரியுமா? மேக்கப் போட்டு முடிஞ்சு ஒரிஜினல் மூஞ்ச பார்த்து எத்தனையோ கல்யாணம் டைவர்ஸ் ஆயிருக்கு. கிளிக் ஒரு பையன் டோப்பா வச்சு கல்யாணம் பண்ணிட்டுக்கிறான். உலகமாக காமெடி என்ன தெரியுமா? என் முடிய பார்த்து காலேஜே வரைச்சு பார்க்கலாம். இந்த அம்மா என் முடிய இழுத்து பார்க்கணும்னு நினைச்சாங்களாம். ஏன்னா இவருக்கு டோப்பா முடியா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்கப்பா. எங்க எனக்கு ஒரு டவுட்டு, உங்க தலையை நான் என்ன செய்யலாம்னு நினைச்சேன். அடி படுபாவி பயப்படலையே, காலேஜ்ல காத்தடிச்சா எல்லாம் யாரு பாக்குங்க? உன் தலை கலையவே இல்லடா அப்படின்னுங்க. என்னைய பார்த்து டோப்பா முடியும்னு நினைச்சிருக்கா இவ. நிஜ வேசார்பட்ட நடந்துச்சு. ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டுக்கிறாரு, டோப்பா வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தா பைபிளுக்கு என்னது தேக்கு வாங்கிட்டு இருக்குது. கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது வசனம் என்ன சொல்றது? அழியாத அலங்கரிப்பு. இந்த உலகத்துல ₹1,00,000 கொடுத்து அலங்காரம் பண்ணாலும் அந்த அலங்காரம் என்ன ஆயிடும்? அழிஞ்சிடும். நமக்கு தெரிஞ்ச ஒரு காமெடியை சொல்ற பாருங்க, ரொம்ப நல்லா சிரிப்பீங்க. இருக்குதா? கீதான்னு ஒரு புண்ணியவதி இங்க இருந்தது. பாஸ்ரமாவும் சரி நானும் சரி அந்த பொண்ணுக்கு படிச்சு சொன்னோம். இதுல உலகமாக கொடுமையே, அந்த அம்மாவுக்கு மேக்கப் எங்க ரூம்ல வச்சு போட்டாங்க. கீதா ரொம்ப ஏத்தாத, எனக்கு பிடிக்காதுன்னு வேற சொன்னேன். கல்யாணத்துல அந்த குழந்தை மூஞ்சி திட்டா தெரியுமா? இல்ல துடைக்கிறேன்னு தொடச்சு எதை எடுத்துருச்சு? நம்ம கல்யாணத்துல பொண்ணுங்க துடைக்கிற ஸ்டைல் எல்லாம் பாக்கணும். வண்டலூர்ல குரங்கு கையில கச்சு கீதா என்ன பண்ணிடுச்சு பாத்தீங்களாமா? கத்தணும், கீதா தயவு செய்து போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படின்னும். நான் சொல்றேன், ₹5,000 வேஸ்ட். எவ்வளவு வேஸ்ட்? அழியாத அலங்கரிப்பு. படிங்க, என்னது? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற என்னவா? நான் சொல்லுவேன், பொதுவா இந்த கோவப்படுற பொம்பளை தயவு சபையில கூட சொல்றேன், எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கோவம் இருந்தா தயவு செய்து மூட்டை கட்டி வச்சிரு, போற இடத்துக்கு வேலைக்கே ஆகாது. அல்லையா சொல்லுவோம். எந்த மாப்பிள்ளை வீடு வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா வரவே மாட்டேன். போ, உங்க பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, அமைதி. என்ன ஒண்ணு, கோவம் வந்தா உருட்டை கட்டி தூக்கி. வசனம் சொல்லுது, பொண்ணு எப்படி இருக்கணுமா சொல்லுங்க? சாந்தமா இருக்கணுமா? பாஸ்டர் அப்படி ஒரு பொண்ணு எங்கன்னா இருந்தா சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணுமா? அதெல்லாம் தப்பு பாஸ்டர். கோபப்பட வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும்? நான் சொல்லுவேன், எங்க அம்மாவை ஏன் எனக்கு பிடிக்கும்னு ஒரு முறை சொன்னேன். இந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க அம்மா பேரு எடுக்காம உங்க மெசேஜே இருக்காதா? எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. எங்க சின்ன ரூம் ஒண்ணு எங்க அப்பா கடை ஒண்ணு பங்க் கடை மாதிரி வச்சிருந்தாரு. எங்க அப்பா குடிச்சாலோ குடிக்கலனாலோ
எப்படி டார்ச்சர் பண்ணுவாருன்னா, எங்க அம்மாவை அடிக்க மாட்டாரு. எங்க அம்மாவை அடிக்கவே மாட்டார். நல்ல மனுஷன். ஆனா உட்கார வச்சு பேசுன்னு பேசி எங்க அம்மா குலுங்கி குலுங்கி ஆடுவோம். எங்க அம்மாவுக்கு 3 தம்பிங்க. அந்த 3 தம்பிங்களுக்கு பாக்குறது கொள்றதுக்கு, நீ இதை பண்ற, நீ அதை பண்ற, டார்ச்சர் பார். உட்காந்து அவங்க அம்மா உட்காந்து நாங்க விளையாடிட்டு வந்து ஏமா அப்படின்னு வந்தா எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எங்க அப்பால இத பார்த்ததுனால அவர் பேசினாலோ ஒரு சீசன் அடிக்க தொடங்கினாலும் கூட சரி, வசனம் சொல்லுது அமைதலோடு, அப்புறம் என்ன சொல்லி இருக்குதுங்க? சாந்தத்தோடு. படிங்க படிங்க முடிச்சுறேன். அமைதலோடும் சாந்தத்தோடும் ஆவியாக குணமே உங்களுக்கு என்னவா இருக்கணும்? அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. கைத்தட்டி சந்தோஷமா சந்தோஷமா. நான் முடிச்சிடறேன். இந்த பேதுருவும் பவுலும் இந்த 31ஆம் அதிகாரத்தின் இந்த 22 வசனங்களை மனப்பாடமா பாட்டாவே பாடுவாங்களாம். எப்படி பாடுவாங்களாம்? பாட்டாவே படிச்சிருவாங்க. அது எப்படி வசனங்கள் குணசாலியான அப்படி பாட்டாவே படிச்சதுனால அவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சதுனால சபைக்கு அதை உபதேசமா சொன்னாங்க. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், 1000 பெண்கள் இருக்கட்டும், நீங்கள் அவர்களில் மேற்பட்டவர்களாயிருங்கள். நீங்க தனியா தெரியணும். நீங்க எப்படி தெரியணும்? எல்லா விஷயத்துல சரி, எனி கேரக்டர் வைஸ் எந்த விஷயத்துல இருக்கட்டும், இது சொல்லக்கூடாதுங்க. அந்த அம்மா நைட்லயே வேலை செய்யுமா. யாரு? பைபிள் படிங்க. இரவு முழுவதும் அவள் விளக்கு. சொல்லுங்கம்மா, அங்க படிச்சுக்கங்க. என்ன இப்ப இல்ல, மனப்படமா சொல்லுங்க. இரவு முழுவதும் அவள் விளக்கு. அடுத்தது இருட்டோட அவள் சீக்கிரமா எழுந்திருப்பாளாம். இப்பொழுது இரவு முழுவதும் செல்போன் அணையாமல் இருக்கும். அடுத்தது இருட்டோடு எழுந்து மறுபடியும் ஆன் பண்ணுவாள். ராத்திரி லேட்டா தூங்குமா, சீக்கிரம் எழுந்துக்குமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் லேட்டா தூங்குனா அதனால லேட்டா எழுந்துக்கிறேன். நம்ம சொல்லுவீங்க நைட் என்ன செஞ்சேன்? 12 மணிக்கு தூங்குனானோ, நான் 9க்கு தான். குட், யூ ஆர் a noble character. నీ మాదిరి ఈ లోకంలో ఇంకొక గర్ల్ లేదు. லேட்டா தூங்குவாளாம், சீக்கிரம் வேலையில சுறுசுறுப்பா இருப்பாளா. நிறைய இருக்கு, வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. நாம் முழங்கால் படிடுவோம், ஜெபித்து நாம் காணிக்கைக்கு நேராக கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஒண்ணுதான்ப்பா. இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். குணசாலியான ஒரு சகோதரனா, நானும் ஒரு 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 மனுஷியா, ஒரு விசுவாசியா வாழ கேளுங்க. ஆண்டவரே கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லா ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி நன்றி, ஹல்லேலூயா உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். எல்லாம் இணைஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜா
பிதாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவள் செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் செய்கைகளின் வாசல்கள் அவளை புகழ கடவது என்று சொல்லியிருக்கிறார். அநேகம் குணசாலிகள் இருக்கலாம், ஆனா எங்கள் சபை மக்கள் நாங்கள் அவர்களை பார்க்கலும் முற்றிலுமாய் மேற்பட்டவர்களாய் இருக்க குணசாலிகளாய் இருக்க உதவி தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கையில காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள்.